SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் குழந்தையை விற்பனை செய்த தாய். இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. காவி உடையில் போதைப் பொருள் கடத்தல். நாணயத்தாள் பயன்படுத்துபவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. ஓடிக்கொண்டிருந்த பயணிகள் பேருந்தில் குண்டுவெடிப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். கிளிநொச்சி தர்மபுரம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட புன்னை நீடாவி கிராம அலுவலர் பிரிவில் 1.5 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தையொன்றை 50,000 ரூபாவிற்கு விற்பனை செய்ய முற்பட்ட தாய் மற்றும் தந்தை என கூறப்படும் ஆண் ஒருவரும் அந்த பகுதி மக்களால் பிடிக்கப்பட்டு தர்மபுரம் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாணம் மாதகல் பகுதியைச் சேர்ந்த குறித்த பெண்ணுக்கு 2 குழந்தைகள் இருப்பதாகவும் அதில் ஒரு குழந்தையை வளர்க்க முடியாத நிலையில் விற்பனை செய்வதாகவும் கூறியுள்ளனர். தற்பொழுது விற்பனை செய்யப்பட்ட குழந்தை இவர்களுடையதா அல்லது வேறு யாருடைய குழந்தையா என மேலதிக விசாரணைகளை தர்மபுரம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக குழந்தையை விற்பனை செய்த தாய் மற்றும் விற்பனை செய்வதற்கு உடந்தையாக இருந்த ஆண் ஒருவரும் மற்றும் குழந்தையை பணம் கொடுத்து பெற்றவர் உட்பட 3 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தை தற்பொழுது காவல்துறையின் பராமரிப்பில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. தம்புள்ளை மாத்தளை பிரதான வீதியில் உள்ள நாவல நாலந்தா பகுதியில் 2 பேருந்துகள் ஒன்றோடு ஒன்று மோதியதில் இடம்பெற்ற விபத்தில் 11 பேர் காயமடைந்துள்ளனர். நேற்று காலை சுமார் 9:20 மணியளவில் தனியார் பேருந்து ஒன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் காயமடைந்த 11 பேரும் நாலந்தா பிரதேச வைத்தியசாலை மற்றும் மாத்தளை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு இவர்களுள் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து நடந்த நேரத்தில் நாடாளுமன்ற சபாநாயகர் கண்டியிலிருந்து கொழும்புக்கு பயணம் செய்து கொண்டிருந்ததாகவும் திடீரென இடம்பெற்ற குறித்த பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அனுப்புவதற்கு அவர் உதவியதாகவும் கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் தனியார் பேருந்தின் சாரதியை காவல்துறையினர் கைது செய்துள்ள நிலையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஒரு பேருந்து சாரதி தப்பியோடியுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. புனிதமான காவியுடையை அவமதிக்கும் வகையிலும் பிக்குகள் என்ற போர்வையிலும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் நபர்களின் செயற்பாடுகளை பிரதான பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் மிக கடுமையாக கண்டித்துள்ளனர். இந்த பௌத்த சாசன விரோத மற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்கள் குறித்து உடனடியாக விசாரணை நடத்தி அவர்களை சங்கத்திலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மகாநாயக்க தேரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மெல்வத்து, அஸ்கரி, அமரபுரம் மற்றும் ராமன்ய ஆகிய மகாபீடங்களின் மகாநாயக்க தேரர்களின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள விசேட ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயமானது குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை சமூகத்தில் பிக்குகள் மீது கொண்டுள்ள பாரம்பரிய கௌரவத்தையும் பக்தியையும் இந்த காவி உடையையும் துஷ்பிரயோகம் செய்து முன்னெடுக்கப்படும் இவ்வாறான அழிவுகரமான செயல்களை தடுப்பதற்கு அரசாங்கம் உடனடியாக தலையிட வேண்டும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறிப்பாக இவ்வாறான போலி பிக்குகளை சங்கத்திலிருந்து நீக்குவதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகளை உருவாக்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் அவர்கள் அவதூறு செய்துள்ளனர். இளம் பிக்குகளை திட்டமிட்ட முறையில் போதைப்பொருள் கடத்தல்களுக்கு தூண்டும் குழுக்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் குறித்து பாதுகாப்பு படையினர் உடனடியாக விசாரணைகளை மேற்கொண்டு சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ரெட்மலானி மற்றும் இம்பல்குடா ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து சுமார் 91.2 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் போலி பண நோட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து போலி 5,000 ரூபாய் நாணயத்தாள்கள் 2ம் போலி 2,000 ரூபாய் நாணயத்தாள்களும் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் 25, 29, 30, 32, 35 மற்றும் 52 வயதுடையவர்கள் என்றும் இவர்கள் இம்பல்கொட, தெஹிப்பிட்டிய, பெலந்து மற்றும் ரத்மலானி ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிசை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் நாணயத்தாள்களை பயன்படுத்தும் போது அவதானமாக இருக்க வேண்டும் என மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு கொலம்பியாவில் காஞ்சிபியோ பகுதியில் உள்ள பான் அமெரிக்கன் நெடுஞ்சாலையில் பயணிகள் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து ஒன்றில் நேற்று குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 14 பேர் உயிரிழந்தனர். மேலும் 5 குழந்தைகள் உட்பட 38 பேர் படுகாயமடைந்துள்ளனர்.
கடந்த 2 நாட்களில் மட்டும் காஞ்சிபியோ பகுதியில் 26க்கும் மேற்பட்ட வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆயுத கும்பல்கள் காவல் நிலையங்கள் மற்றும் ரேடர் மையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இந்த பேருந்து தாக்குதலுக்கு நாட்டின் தேடப்படும் மிக முக்கியமான குற்றவாளியான இவான் மோர்டிஸ்கோவின் கும்பல் மற்றும் ஜெய்ம் மார்டினஸ் கும்பல் தான் காரணம் என்று கொலம்பிய ராணுவ தளபதி ஜெனரல் கியூகோ லோபஸ் தெரிவித்துள்ளார். கொலம்பிய ஜனாதிபதி குஸ்தாவோ பெட்ரோ இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் குழந்தையை விற்பனை செய்த தாய். 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. காவி உடையில் போதைப் பொருள் கடத்தல். நாணயத்தாள் பயன்படுத்துபவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. ஓடிக்கொண்டிருந்த பயணிகள் பேருந்தில் குண்டுவெடிப்பு.